ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் விடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேச போகிறோம். இந்த 2021 வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஜூலை வரதுக்குள்ளே மட்டும் 28 கம்பெனிஸ் IPO இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் 38 கம்பெனிஸ் IPOs இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க. ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் IPO இஷ்யூ பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை தான் நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிகினராக இருந்தால் இந்த ஐபிஓனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஐபிஓனா என்ன, ஏன் கம்பெனிஸ் ஐபிஓ பண்ணுறாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஐபிஓனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஐபிஓவை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு, அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஃபண்டு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நிதி திரட்டுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்லா பப்ளிக் கம்பெனிஸுமே மேக்ஸிமம் அவங்களுடைய ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிடுப்பாங்க. ஆனால் ஒரு கம்பெனி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை தான் நம்ம ஐபிஓன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஐபிஓனா நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை பொதுமக்கள் கிட்ட கொடுத்து நிதி திரட்டுறது. ஏன் கம்பெனிஸ் ஐபிஓஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஐபிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி நல்ல ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்க ஒரு ஊரில் மட்டும் இருப்பாங்க, மேபி அவங்களுடைய பிரான்ச்சஸை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஐபிஓ இஷ்யூ பண்ணலாம். ரெண்டாவதுன்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அதாவது அவங்களுடைய பிஸ்னஸை அவங்க எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணலை, டெய்லி அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட் தேவைப்படுது, அதுக்காக அவங்க ஐபிஓ ரைஸ் பண்ணுவாங்க. மூணாவது ரீசன்னு பார்த்தோம்னா டெப்ஸுக்கு. ஏற்கனவே ஒரு நிறுவனம் பல இடங்களில் கடன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய கம்பெனி ஷேர்ஸ் அவங்க விற்று ஐபிஓவாக இஷ்யூ பண்ணி அது மூலமாக அவங்க கடன்களை அடைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியாக 3 ரீசனுக்காக தான் கம்பெனிஸ் ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி ஏன் ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக எப்போ ஐபிஓ இஷ்யூ பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா ஓடிட்டு இருக்கு. அடுத்ததாக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று கடனாக கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த நிறுவனத்துடைய ஓனர்ஷிப்பை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சம் கடன் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டாவதாக ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அடுத்த கட்டத்தில் அந்த கம்பெனிக்கு இன்னும் அதிகமாக ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ அவங்க வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. எப்போ ஒரு கம்பெனி இந்த இனிஷியலாக இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி அப்பையும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அவங்க ஐபிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஐபிஓஸ்னால் என்ன, ஏன் கம்பெனிஸ் ஐபிஓஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம ஏன் ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் இந்த ஐபிஓஸை இன்வெஸ்ட் பண்ணணுன்ற டவுட் நம்மளுக்கு வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு கம்பெனி புதுசாக ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணினாங்கன்னா அவங்க கிட்டக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அந்த ஷேரோடைய ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி புதுசாக ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸை நம்ம கொஞ்சம் வாங்குகிறோம், அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம வாங்கின ஷேர்ஸை ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா அந்த கம்பெனி நம்மளுக்கு போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போனஸ் ஷேர்ஸை கம்பெனி எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டே இருக்குது, ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது, அவங்களுடைய இன்கம் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டிவிடெண்ட்ஸ் கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸை ரீடைன்டு ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த ரீடைன் ஏர்னிங்ஸ் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கோ அப்போ அந்த கம்பெனி இந்த ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் ஷேராக கன்வெர்ட் பண்ணி அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு
போனஸ் ஷேராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த போனஸ் ஷேர்ஸை ஒரு ரேஷியோவில் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1:1 ரேஷியோவில் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம 100 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு 200 ஷேர்ஸாக கொடுப்பாங்க. இப்படி போனஸ் ஷேர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய ஷேர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் அந்த ஷேரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா அது இமீடியட்டாக உடனே அதிகமாகாது. ஆனால் இதுவே ஒரு லாங் டேர்மில் நம்மளுக்கு பார்க்குறப்போ கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்டக்க ஐபிஓவில் வாங்கின ஷேர்ஸும் இருக்குது, ப்ளஸ் போனஸ் ஷேர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு லாங் டேர்மாக ஒரு 20 25 வருஷம் கழித்து நம்ம விற்கிறப்போ கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும். ஈவன் நிறைய பேர் கோடியில் கூட இந்த மாதிரி ஐபிஓ ஷேர்ஸ் வாங்கி வச்சு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே ஒரு ஏர்லி ஸ்டேஜில் நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய ஐபிஓஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனிஸ் ஐபிஓஸ் இஷ்யூ பண்ணுறப்போ 2 டைப்பாக இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்று ஃபிக்ஸட் ப்ரைஸ் இஷ்யூ, ரெண்டாவது புக் பில்டிங் இஷ்யூ. இப்போ ஃபிக்ஸட் ப்ரைஸ் இஷ்யூனா என்னன்னு பார்த்தோம்னா ஐபிஓ இஷ்யூ பண்ணுறப்போ ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஒரே ஒரு ப்ரைஸை வச்சு இஷ்யூ பண்ணுறது. அதாவது ஒரு ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸ் 500 rupeesனா அந்த ஒரு ப்ரைஸ் மட்டும் வச்சே இஷ்யூ பண்ணுறது. இதுவே புக் பில்டிங் இஷ்யூனா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. 500 rupeesலேருந்து 520 rupees இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சு இஷ்யூ பண்ணுறத புக் பில்டிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐபிஓஸை நம்ம ஒரு ஷேர்ஸ் 2 ஷேர்ஸ் அந்த மாதிரி வாங்க முடியாது, பல்காக தான் வாங்க முடியும். இந்த பல்க் ஆஃப் ஷேர்ஸை தான் லாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லாட்டுக்குள்ளே 5 ஷேர்ஸும் இருக்கலாம், 10 ஷேர்ஸும் இருக்கலாம், இல்லை 20 ஷேர்ஸும் இருக்கலாம். நம்ம ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ ஒரு லாட்டை தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இந்த லாட்டோட சைஸை அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓஸில் நம்ம லாட்ஸாக தான் வாங்க முடியும். அப்படி நம்ம லாட்ஸாக வாங்குறப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாட்ஸ் தேவையோ அவ்வளோ லாட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் ஐபிஓஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம், ரொம்பவே ஈஸி. அப்ஸ்டாக், ஜெரோதா, க்ரோ இந்த மாதிரியான ட்ரேடிங் ஆப்ஸ் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாகவும் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக கூட நம்மளுடைய ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஐபிஓவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கம்பெனி 1,00,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் 90,000 பேர் தான் அந்த ஷேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக என்னன்னு பார்த்தோன்னா 1,00,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஐபிஓவுக்கு ஒரு 5,00,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 1,00,000 தான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் 5,00,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறப்போ யாருக்கு வந்து ஷேர்ஸ் கிடைக்கும்னா ரேண்டமாக தான் கிடைக்கும். ஸோ 1,00,000 பேருக்கு தான் கிடைக்கும், மீதி 4,00,000 பேருக்கு கிடைக்காது. ஸோ ஐபிஓஸை பொறுத்த அளவில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஐபிஓஸ் அலாட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ இந்த மாதிரியான ட்ரேடிங் ஆப்பில் ஒரு வேளை ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ நம்ம வந்து எவ்வளோ லாட் சைஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ண லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை நம்மளுக்கு ஐபிஓஸ் அலர்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். இன்கேஸ் நம்மளுக்கு ஐபிஓஸ் அலர்ட் ஆகலைன்னா நம்மளுடைய அமௌண்ட் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஐபிஓஸ் இப்போ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 3 to 5 days டைம் கொடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஐபிஓஸ் இஷ்யூ பண்ண உடனே அதே ஃபர்ஸ்ட் டேயே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். எதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப்டா அண்டர் சப்ஸ்கிரைப்டா நம்ம செக் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு ஐபிஓ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு தெரிஞ்சால் ஸோ நிறைய பேர் அந்த ஐபிஓஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எப்போயுமே லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ஐபிஓவில் வந்து எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு ஐபிஓ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவா இல்லை ஆஃபர் ஃபார் சேலான்றதை நம்ம செக் பண்ணணும். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூன்றது என்னென்னா புதுசாக ஒரு கம்பெனி அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு புதுசாக வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, அதை தான் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லுவோம். இதே ஆஃபர் ஃபார் சேல்னா என்னன்னு பார்த்தோன்னா
ஏற்கனவே அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா ஏற்கனவே அந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கினவங்க அந்த ஷேர்ஸை விற்பாங்க. அதை தான் நம்ம ஆஃபர்ஸ் ஃபார் சேலுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம்னா அங்கே ஃப்ரெஷ் இஷ்யூ தான் அதிகமாக இருக்கணும், ஆஃபர் ஃபார் சேல் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா இப்போது ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷனுக்காக இருக்கும். ஆனால் ஏற்கனவே வச்சிருக்கிற ஷேர்ஸவே ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவ் சைனாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ எப்பயுமே ஃப்ரெஷ் இஷ்யூ அதிகமாக இருக்கிற ஐபிஓஸை தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ரெண்டாவது நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன பர்பஸ்க்காக அவங்க ஐபிஓ ரைஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒன்று எக்ஸ்பான்ஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டாவது அவங்களுடைய கடன்கள் இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணினாலும் கொஞ்சம் அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும், நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லை அவங்களுடைய கடன்கள் அடைக்கிறதுக்காக தான் ஐபிஓ ரைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லைட்டாக யோசிச்சுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு DRHPன்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை செபி கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ சைஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க, என்ன பர்பஸ்க்காக ஐபிஓ ரைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனியோடைய ஐபிஓ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த DRHP டாக்குமெண்ட்டை நம்ம நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஐபிஓ பற்றின பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். வர 27ஆம் தேதி கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் அவங்களுடைய ஐபிஓ இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த கிளென்மார்க் லைஃப் சயின்சஸை பற்றி ரிவ்யூ பண்ணலாம், இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.